إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال النبي صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய அன்னாரின் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், மேலும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வாழ போகின்ற, வாழ்ந்து மரணித்த அனைத்து முஸ்லிம்களின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. இந்த சிறப்பான நேரத்தில், இந்த சிறப்பான அவையில் உங்களையும் என்னையும் எவ்வாறு ஒன்று கூட்டினானோ அதே போல் நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் உங்களையும் உங்களுடைய சந்ததியினரையும் என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் ஒன்று கூட்டுவானாக. எனது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய சூழலில், இன்றைய காலகட்டத்தில் மதரசாக்களின் முக்கியத்துவம் என்ன அப்படி என்ற ஒரு தலைப்பில் ஒரு சிற்றுரையாற்ற வந்திருக்கின்றேன். தலைப்பை பொறுத்த வரையில ரொம்ப 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 இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. மதரசானா என்னன்னா, மக்களுடைய நிலையில மக்கள்லாம் வருவாங்க, குழந்தைகள்லாம் வருவாங்க, குர்ஆனை ஓதுவாங்க, ஒரு அரை மணி நேரம் முடிஞ்ச உடனே கிளம்பி போயிடுவாங்க. மக்களுடைய பார்வையில் பார்க்கும்போது இதுதான் மதரசா. மதரசானா இது கிடையாது. ஒரு மதரசா அப்படின்னா என்னன்னா, சில இடங்கள்ல ஒரு குறிப்பிட்ட பகுதிகளாகும், சில இடங்கள்ல முழு நேர பாடத்திட்டமாகவும் இஸ்லாமிய அடிப்படை கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம்தான் மக்தப்னு சொல்லுவாங்க, மக்தப் மதரசான்னு சொல்லுவாங்க. இந்த மதரசா என்பது எந்த ஊரில் இருக்கின்றதோ கண்டிப்பான முறையில் அந்த ஊர் என்பது மார்க்க அடிப்படையில் ஒரு சிறந்த ஒரு ஊராக இருக்கும், சிறந்த ஒரு முஹல்லாவா இருக்கும். எந்த ஒரு ஊர்ல இந்த செட்டப் என்பது இல்லையோ, மக்தபு மதரசாவா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், வெறும் தொழுகைக்கு மட்டும் பள்ளியை பயன்படுத்துறாங்களா, கண்டிப்பான முறையில் வரக்கூடிய அந்த முஹல்லாவுடைய ஒரு நிலைமை என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தொலபுல் இல்மி, கல்வியை தேடுவது என்பது ஃபரீலத்துல் அலா குல்லி முஸ்லிமீன், ஒவ்வொரு முஸ்லிமான ஆணின் மீதும் ஒவ்வொரு முஸ்லிமான பெண்ணின் மீதும் வயது வரம்பு என்பது கிடையாது, பெரியவர் சிறியவர் என்பது கிடையாது, ஆண்கள் பெண்கள் என்பது கிடையாது. ஒட்டுமொத்தமாக யாரெல்லாம் முஸ்லீமாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த கல்வியை கற்பது என்பது கட்டாய கடமை. அவங்க இந்த கல்வியை கற்றுதான் ஆகணும். அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி தான் குர்ஆனை கற்றுக் கொடுப்பது. இது மட்டும் மக்தபு கிடையாது, மார்க்க விஷயங்கள்ல உள்ள அனைத்து விஷயங்களுமே கற்றுத்தரக்கூடிய ஒரு இடம். மாணவர்களையும் பெரியவர்களையும் மார்க்க விஷயங்கள்ல ஈமானோடு இருக்கக்கூடிய ஒரு இடம் என்னவென்றால் அதுதான் இந்த மக்தபுடைய மதரசா.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் இது இருந்துச்சான்னு கேட்டா அதுதான் ஸ்டார்டிங்கு. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறாங்க. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மதீனாவுக்கு போன பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல செஞ்ச வேலை என்னன்னா, அங்க முதல்ல பள்ளிவாசலை கட்டுறாங்க. மஸ்ஜிதுன் நபவின்னு பேரு. அந்த பள்ளிவாசலை கட்டினதுக்கு அடுத்தது என்ன செய்யறாங்கன்னா, வெறும் தொழுகைக்காக மட்டும் இன்றைய காலகட்டத்தில் பள்ளிவாசல்கள் இருக்க. ஆனா அன்றைய தினத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் வணக்க வழிபாடுகளுக்கு மட்டும் அந்த பள்ளிவாசலை அவங்க வைக்கல. மாறாக அந்த பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வை நினைவு கூற ஒரு இடமா, தொழுகைக்கான ஒரு இடமா, நீதிமன்றமா, பள்ளிக்கூடமா, மதரசாவா, கல்வி கற்கக்கூடிய காலேஜா, இப்படின்னு பல வகைகள்ல அந்த மதரசா என்பது, அந்த மஸ்ஜிதுன் நபவி என்பது இருந்துச்சு. இப்படியாக காலகட்டத்தில் எந்த அளவுக்கு சஹாபாக்கள் அந்த கல்வியை கத்துக்கிட்டாங்க, அந்த மக்தபில் அமர்ந்திருக்காங்கன்னு கேட்டோம்னா, முறை வைத்து படிக்கக்கூடிய ஒரு கல்வியை அவங்க வச்சிருந்தாங்க. ஒரே அடியாக மார்க்க கல்வியை படிக்கணும் இருந்த நபித்தோழர்களும் உண்டு. அதே போல உமர் ரலியல்லாஹு அவங்களும் அவங்களுடைய ஒரு அன்சாரி தோழர்களும் இவங்க அந்த மக்தபை எப்படி பயன்படுத்தினாங்கன்னா, அந்த மதரசாக்களை எப்படி பயன்படுத்தினாங்கன்னா, ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அவங்க வேலைக்கு போவாங்க. ஒருவர் அவருடைய நண்பர் மக்தபுல உட்கார்ந்து கல்வி கற்பாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. மறுநாள் உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட கல்வி கற்பாங்க. அந்த நண்பர் வேலைக்கு போவாங்க. ஈவினிங் வரும்பொழுது ரெண்டு பேரும் கற்ற கல்வியை மாற்றிக்கொள்வாங்க. இப்படியான முறை வைத்து படிக்கக்கூடிய நிலைமையும் அந்த காலத்தில் இருந்துச்சு. பின்னாடி வரக்கூடிய காலத்தில் மக்தபு எப்படி இருந்துச்சுன்னா, மதரசாக்கள் எப்படி இருந்ததுன்னா, உலக கல்வி வேற, மார்க்க கல்வி என்பது வேற என்பது கிடையாது. பல ஆண்டுகளாக மார்க்க கல்வியும் உலக கல்வியும் நம்ம படிக்கிறோம், இப்போ டிகிரி, அப்படிப்பட்ட அந்த கல்வியும் ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய நிலைமை நம்ம பார்த்தோம். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்போது உலக கல்வி என்பது வேற, மார்க்க கல்வி என்பது வேற அப்படின்னு பிரிக்கப்பட்டது, அந்த பிரிட்டிஷ் ஆட்சியில ஜான் மெக்கேலே அப்படிங்கக்கூடிய ஒரு நபர், அவர்தான் ஆன்மீக கல்வி என்பது டிகிரியோடு இருக்கக்கூடாது, ஆன்மீக கல்வி என்பது வேற, டிகிரி பட்டப்படிப்பு என்பது வேற என்பதை பிரிச்சான். அப்படிப்பட்ட பிரிச்ச அந்த நிலைமை முஸ்லிமுடைய சமுதாயத்துடைய சாபக்கேடாக இருந்தது. ஏன்னா நிறைய மக்கள் நிலைமை என்னன்னா, உலக கல்வியை நோக்கி பயணித்தாங்களே தவிர, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மார்க்கம், இந்த மார்க்கம் நீங்க உலக கல்வியை படிக்கவே கூடாது, மார்க்க கல்வி மட்டும்தான் படிக்கணும்னு சொல்லிட்டு எங்கேயுமே சொல்லலை. உலக கல்வியை படித்தாதான் மார்க்க கல்வியான ஒரு வழியாக இருக்கு, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ற ஒரு வழியாக உலக கல்வி என்பது இருக்கு. ஆனா நம்முடைய மக்களுடைய நிலைப்பாடு எப்படி ஆயிடுச்சுன்னா, அவர் எப்போ அந்த மார்க்க கல்வி வேற, இந்த உலக கல்வி என்பது வேற என்பது எப்போ பிரிக்கப்பட்டதோ, அங்க முஸ்லிமுடைய சமுதாய மக்கள் உலக கல்வியை மேலோக்கி பார்த்தாங்க. மார்க்க கல்வியில குறிப்பிட்ட நபர்கள் தான் கற்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் மார்க்க கல்வியை குறிப்பிட்ட நபர்கள் தான் படித்தாங்க. இதனுடைய விளைவு இஸ்லாமிய மார்க்கத்தின் வழிகேடுகளான எத்தனையோ வழிகேடுகள் என்பது வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் ஒவ்வொரு நபரும், அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு நபர்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக்கொண்டாங்க. மக்தபில் உட்கார்ந்து ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நபியே நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க மக்களுக்கு சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் காலங்கள் மாற மாற மக்தப் என்பது வேற பாதையிலையும் உலக கல்வி என்பது வேற பாதையிலும் போனதுடைய விளைவு இன்றைய சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு வழிகேடு. மக்தப் மதரசா இல்லாம போன காரணத்தினால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழிகேடு. ஒரே வரியில் சொல்லணும்னா, யார் இஸ்லாமியர்கள், யார் இணை வைக்கக்கூடியவர்கள், யார் காஃபிர்கள் என்று தெரியாமலே போய்விட்டது. அந்த அளவுக்கு அந்த மக்தபுடைய விஷயங்கள் இல்லையா, கண்டிப்பான முறையில் அந்த மாஹவுல், அந்த ஹவுல்ல இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை மிகப்பெரிய கேள்விக்குறி மார்க்கத்துடைய விஷயத்தில். ஏன்னா மக்தப் என்பது மட்டும்தான் ஒரு மனிதனை சிறு பிள்ளையிலிருந்து அவனை வார்த்தெடுக்கக்கூடிய, குர்ஆனோட தொடர்போடு இருக்கும், பள்ளிவாசலோட தொடர்போடு இருக்கும், மற்ற காரியங்களோட தொடர்போடு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா மக்தப். இந்த மதரசாக்கள் எப்பொழுது பிரிக்கப்பட்டதோ அநேக நபர்கள் உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க,
மார்க்க கல்வியை அடியோடு ஒதுக்கின ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். மார்க்கம் அழகான முறையில் இல்மை பற்றி சொல்லும்போது நீங்கள் கற்றுங்க, ஃபாயிலம் நபியே நீங்கள் கற்றுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் பற்றி நீங்கள் கற்றுங்க அப்படின்னு வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமையாக்கப்பட்ட ஒரு கட்டாய கடமை. ஒவ்வொரு ஆண்கள் ஒவ்வொரு பெண்கள் மீது அது கட்டாய கடமை. இந்த விஷயத்தை தான் மக்தபு மதரசாக்கள் சொல்லித்தராங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் வெறும் குர்ஆனை மட்டும் ஓதி கொடுத்தது போவது கிடையாது. தொழுகைனா என்ன, எப்படி தொழுகணும், இப்படியான பல்வேறு விஷயங்களை சொல்லி கொடுக்குது. இதனுடைய தாக்கம் தான் இன்றைய நிலையிலும் பல காலகட்டங்களில் மாறி இருந்தாலும் இன்றைய தினமும் சரியான ஒரு வழியில் பயணிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குன்னா மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா மக்தபு மதரசாக்கள். இந்த மக்தபு மதரசாக்கள் இருக்க போய் தான் அநேக மக்களுடைய நிலை அல்லாஹுடைய கிருபையால சரியான முறையில் இன்றைய தினமும் எத்தனையோ வழிகேடுகள் வந்த பிறகும் சரியான முறையில் பயணிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைய தினமும் இருந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் நம்முடைய மதரசா அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாணவியர்கள் இப்போது படிச்சுட்டு இருக்காங்க. அதில் இங்கேருந்து படிச்சுட்டு போன எத்தனையோ நபர்கள் ஹாஃபிலாக படிச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சிறந்த ஒரு மாணவர்களை உருவாக்கி நம்முடைய இந்த மதரசா இருக்க போய் நம்முடைய இந்த மாஹோல் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால மார்க்க பற்றுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த அளவுக்கு அழகான ஒரு மாஹோலாக இருந்துச்சு. இந்த இடத்துல மக்தப் என்பது இல்லை, வெறும் தொழுகைக்கு மட்டும்தான் இந்த பள்ளிவாசல் என்பது பயன்படுத்தப்படுதுன்னா கண்டிப்பான முறையில் உங்களுடைய பெற்றோர்களும் என்னுடைய பெற்றோர்களும் மிகப்பெரிய ஒரு கை சேதத்தை அடைஞ்சிருப்பாங்க. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக்கொண்ட கல்வி இருக்க, அந்த கல்வி என்பது இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டும்தான் பயன் தருமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு இஸ்லாமியர்களுக்கு கண்டிப்பான ஒரு நம்பக்கூடிய 3 வாழ்க்கை கட்டாயமான அந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆகணும். இந்த உலகத்துடைய ஹயாத்து துன்யான்னு சொல்லுவாங்க, இந்த உலகத்துடைய வாழ்க்கை, ஹயாத்து பர்சக் கபருடைய வாழ்க்கை, அதே போல ஹயாத்துல் ஆஹர் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை. அந்த வாழ்க்கை, இந்த 3 வாழ்க்கைக்கும் ஒரு அழகான பலனுள்ள ஒரு கல்வி என்னன்னா இந்த மதரசாக்கள் கொடுக்கப்படக்கூடிய கல்வி இருக்க, மார்க்க கல்வி. அந்த கல்வி என்பது ஒவ்வொரு நபர்களும் கற்றுக்கொண்டதுடைய அவசியம் என்னவென்றால் அவனால் மட்டும்தான் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அதே போல இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட கபருடைய வாழ்க்கையிலும் சரியான முறையில் அவன் பயணிக்க முடியும். இல்லை, கல்வியை 2 விதமாக பிரிக்கும் போது சொல்லுவாங்க உலக கல்வி, மார்க்க கல்வி. இப்படி கிடையாது. கல்வியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று இல்மின் நாஃபியா, பயனுள்ள கல்வி. 2வது பயனற்ற கல்வி. எந்த கல்வி இந்த உலகத்திலையும் நாளை மறுமையிலும் 2த்துக்கு இடப்பட்ட இந்த கபருடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு கல்வி பயன்படுதோ அந்த கல்வி உண்மையிலேயே அது பயனுள்ள கல்வி. பாருங்க, இந்த உலகத்தில் அவர் எவ்வளோ பெரிய படிப்பு வேணாலும் படிக்கலாம், எவ்வளோ பெரிய டிகிரி வேணாலும் வாங்கலாம், எவ்வளோ பெரிய சட்ட மேதையா மக்கள் மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல வேணாலும் இருக்கலாம். அந்த நபர் கபருடைய அந்த அறைக்கு வரும்பொழுது அவரிடத்துல கேட்கப்படக்கூடிய கேள்வி என்பது மார்க்கத்தை பற்றி தான். அவரிடத்துல கேட்கப்படக்கூடிய கேள்வி என்பது மார்க்கத்தை பற்றி. மன் ரப்புக் வமா தீனுக், இப்படியான கேள்விகள் கேட்கப்படும். நாளை மறுமையிலும் அதே நிலை தான். இந்த உலகத்தில் மார்க்கத்தை குறித்தான கேள்விகள் அங்கே கேட்கப்படும் பொழுது எந்த இடங்கள்ல மக்தப் என்பது இல்லையோ, நல்லா வழங்குங்க. நம்முடைய சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு என்னன்னா மக்தபு மதரசாக்கள் கிடையாது, மார்க்கத்துடைய சம்பந்தமான ஒரு விஷயங்கள் கூட இல்லை. பெண்களை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் பெண்களை உயிரோடு புதைச்சாங்க. ஒரு முறை உமர் ரலியல்லாஹு ஒரு பெண் பிள்ளைய உயிரோடு எடுத்துட்டு போய் புதைக்கும் பொழுது பெண் புள்ள அந்த கையால அவங்களுடைய தாடியை வருடுச்சு. அப்படி இருந்தும் உமர் ரலியல்லாஹு அந்த பெண் பிள்ளை உயிரோடு புதைச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். உமர் ரலியல்லாஹு அதுக்கு அப்புறம் சிறந்த ஒரு முஸ்லிம்களுடைய தலைவராக வந்தாங்க. என்ன காரணம்? படிப்பு, கல்வி என்பது அவர்களை மாற்றினது. அந்த காலத்தில் மதீனாவில் 2 மிகப்பெரிய ஒரு கூட்டம், அவுஸ் ஹஸரஜ் சொல்லக்கூடிய 2 கூட்டம், 2 கூட்டத்துக்கும் பரம்பரை பகை. எந்த அளவுக்குன்னா கடுமையாக யாரு வந்தாலும் ஒன்று சேராத ஒரு கூட்டமாக இருந்துச்சு. அந்த கூட்டத்தை எது சேர்த்ததுன்னா இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய கல்வி என்பது வந்தது.
இந்த ரெண்டு கூட்டமும் சேரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். இதே போல கல்வியுடைய விஷயங்களில் எத்தனையோ மக்கள் மாறுபட்டாங்கக்கூடிய விஷயத்தை நம்ம கேள்விப்படுறோம். நம்முடைய சமகாலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலையை பாருங்க. அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய பெற்றோர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால இத்தனை நபர்கள் நம்முடைய மக்தபில் வந்து படிக்கிறாங்கன்னா அவருடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். எத்தனையோ நபர்கள், எத்தனையோ பெண்களுடைய நிலையை நீங்க பார்க்கும்பொழுது, பெண்கள் அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பறை எதற்கு அப்படின்னு கேள்விப்பட்ட ஒரு காலம். அடுப்பு ஊதக்கூடிய பெண்கள், சமைக்கக்கூடிய பெண்கள், உங்களுக்கு படிப்பு என்பது தேவையில்லை அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த காலத்துல இஸ்லாமிய மார்க்கம் ஆனா குள்ளி முஸ்லீமின் ஒவ்வொரு நபர்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்க படிச்சுதான் ஆகணும். அது ஆண்கள் மட்டும் தான் படிக்கணும் கிடையாது, எல்லாரும் ஒவ்வொரு நபர்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்ன ஒரு காலகட்டம். சம காலகட்டங்களில் என்னென்னமோ வந்து பெண்களுடைய விஷயங்கள்ல நம்ம வலைதளங்களை எடுத்து பார்க்கிறோம். இஸ்லாமிய பெண்களா அப்படி என்று கேட்கக்கூடிய அளவுக்கு பெண்களுடைய நிலை என்பது இருக்கு. சமூக வலைதளங்களுடைய மோகம், உலகத்துடைய மோகம், மக்தபு இல்லாமையுடைய வெளிப்பாடு, இது அனைத்தையும் இஸ்லாமிய பெண்களுடைய நிலையை பற்றி நம்ம பார்த்தோம்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய மதரசாக்களை கிட்டத்தட்ட எத்தனையோ பெண்மணிகள் படிக்கிறாங்க. ஹிஜாபோட அஹ்லாக்கோட அழகான முறையில் படிக்கக்கூடிய மாணவிகளை நம்ம பார்க்குறோம். ஆனால் எங்கெங்கெல்லாம் இஸ்லாமிய கல்வி என்பது எந்த பெண்கள் இடத்துலலாம் இல்லையோ அந்த பெண்களுடைய நிலைப்பாடை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இவங்கெல்லாம் முஸ்லீமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த பெண்களுடைய நிலை என்பதை நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட காரணம் என்னன்னா, மக்தபுடைய அந்த விஷயம் என்பது கிடையாது, மார்க்கத்துடைய தொடர்பு என்பது கிடையாது. பெற்றோர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி அழகான முறை சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொரு நபர்களும் பொறுப்புதாரிகள். இங்க உள்ள ஒவ்வொரு நபர்களும் பொறுப்புதாரிகளா இருக்கிறாங்க. வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, அந்த பொறுப்பை பற்றி நாளைக்கு மறுமையில் ஒவ்வொரு நபர்களும் கேள்வி கேட்கப்படுவீங்க. நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு நபர்களும் கேள்வி கேட்கப்படுவாங்க. அதை சொல்லிட்டு அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, உங்களுடைய பிள்ளைகளை பற்றி நாளை மறுமையில் பெற்றோர்களிடத்தில் கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்வியில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு எத்தனையோ பெண்மணிகள், எத்தனையோ பெற்றோர்கள் மக்தபு மதரசாவில் வந்து என்னுடைய பிள்ளையை விட்டு அவங்களும் அமர்ந்து படிக்கக்கூடிய மக்களை நம்ம இந்த மக்தபில் நம்ம பார்க்குறோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எத்தனையோ பெற்றோர்களுடைய நிலை அல்லாஹ் அவங்க அஞ்சு கொள்ளட்டும். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படும் பொழுது இந்த உலகத்தில் அழகான முறையில் அவங்க அறைய நம்ம பார்த்து பார்த்து செய்கிறோம். எந்த ஸ்கூலில் படிக்கணும் என்பதை பார்த்து பார்த்து சேர்க்குறோம். அதுக்கப்புறம் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு எந்த டியூஷனில் சேர்க்கலாம் என்பதை பார்த்து பார்த்து சேர்க்குறோம். பள்ளி படிப்பு முடிஞ்சிட்டா காலேஜ், என்ன அவன் துறை எடுத்தா அவனுடைய வாழ்க்கை பின்னாடி நல்ல முறையில் இருக்கும் இப்படி என்பதை பார்த்து பார்த்து ஒவ்வொரு பெற்றோர்களும் அழகான முறையில் என்னுடைய பிள்ளைக்கு சைக்கிள் இல்லையா சைக்கிள், ஃபோன் இல்லையா ஃபோன், ஒவ்வொரு விஷயத்தும் அழகான முறையில் எல்லா விஷயத்திலும் என்னுடைய பையன் விரும்பிட்டானா அதை என்னால் வாங்கி தராமல் இருக்க முடியாது அப்படி என்ற அடிப்படையில் எல்லா விஷயங்களும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய கபருடைய வாழ்க்கையை, உங்களுடைய பிள்ளையுடைய மறுமையுடைய வாழ்க்கையை, உங்களுடைய பிள்ளைகளுடைய கபருடைய வீட்டை, உங்களுடைய பிள்ளைகளுடைய மறுமையுடைய வீட்டிற்கு என்ன செய்திருக்கின்றோம் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அதை பற்றி ஒரு மனுஷன் யோசிக்கிறான். என்னுடைய பிள்ளை ஸ்கூல் படிப்பு, காலேஜ் படிப்பு, வேலைக்கு, திருமணம், வீட்டு, சைக்கிள், ஃபோனு, இதுக்கெல்லாம் நல்ல முறையை நான் செஞ்சு கொடுத்தேன். மார்க்கத்துடைய விஷயத்தில் என்னுடைய பிள்ளைகளோட நிலைப்பாடு என்ன பார்க்கும்பொழுது, குர்ஆன் ஓதுப்பா அப்படின்னு சொன்னால் குர்ஆன் ஓத தெரியாது. அல்லாஹ்னா யாருப்பா தெரியாத மக்கள் இன்றைய தினமும் இருக்கிறாங்க. எத்தனையோ மக்கள் காபிரான ஆண்களை காதலித்து ஓடுறாங்க. எத்தனையோ இஸ்லாமிய ஆண்கள் காபிரான பெண்களை காதலிக்கக்கூடிய மக்களை நாம பார்க்கிறோம். இதனுடைய வெளிப்பாடு இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத அந்த நிலைதான் அவர்களை இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு சென்றது. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய பெற்றோர்கள் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய இந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் அவங்களுக்கு பெற்றோர்கள் எல்லாம் அருள் செய்யட்டும். நல்ல முறையாக பெற்றோர்களை கவனிக்கிறாங்க. எத்தனையோ ஸ்கூல் படிப்பு இருந்தாலும் கரெக்டான முறையில் மக்தபுக்கு அனுப்புகிறாங்க. அழகான முறையில் ட்ரெஸ் அணிஞ்சு அவங்க வரக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம்.
என்ன பாடம் படிச்சீங்க பாட்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களை பார்க்குறோம். இருந்தாலும் கூட மக்தபோடு இந்த சிறு வயது பிள்ளையோடு அந்த கல்வி என்பது முடிஞ்சு விடுமான்னு கேட்டால் கண்டிப்பான முறையில் கிடையாது. மரணம் வரைக்கும் பெரிய பெரிய ஆலிம்கிட்டலாம் இங்கே போய் ஆலிம்னு சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் ஆலிம் கிடையாது, தொலைபுல் இல்ம், நான் கல்வியை தேடக்கூடிய மாணவன். அவர் மரணம் வரைக்கும் கல்வியை தேடக்கூடிய ஒரு மாணவன் தான் இருப்பான். கல்வி என்பது இஸ்லாமிய கல்வியை ஒரே நேரத்தில் கற்று முடிச்சிடலாம் அப்படி என்ற ஒரு பண்பு என்பது இங்கே கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த மதரசா மக்தபு எங்கெங்கெல்லாம் இல்லையோ அங்கே பிள்ளைகளோட நிலையை பார்க்குறோம். கஞ்சாக்கு அடிக்ட் ஆகி கிடப்பான். நம்முடைய காயல்பட்டினம் பெருமைக்குரிய ஒரு நகராக திகழ்கிறது. மற்ற மாவட்டங்களில் போய் கேட்டால் காயல்பட்டினமா மாஷா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு முஸ்லீம் முஹல்லா, வெறும் பெருமைக்கு மட்டும்தான். ஏன்னா இன்றைய தினமும் எத்தனையோ முஸ்லீமான சகோதரர்கள் கஞ்சாக்கு அடிக்டாக இருக்கக்கூடிய மக்களை பார்க்குறோம். அவன் மக்தப் போயிருப்பானா? போயிருந்தாலும் கூட அவனுடைய கல்வி கற்கக்கூடிய அந்த வாழ்க்கை என்பது ரொம்ப குறுகிய ஒரு காலமாக இருக்கும். கஞ்சாவுக்கு அடிக்ட்டு அவன் காஃபிரா முஸ்லீமா என்றே தெரியாது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை நம்ம பார்க்குறோம். இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் என்பது கிடையாது, மார்க்கம் என்பது கிடையாது. சர்வ சாதாரணமாக மகரம் என்பது என்னன்னு தெரியாம சர்வ சாதாரணமாக எல்லா ஆண்களோடு பேசக்கூடிய மக்களை நம்ம பார்க்குறோம். எனவே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மக்தப் என்பது உங்களுடைய பிள்ளைகளுடைய மிகப்பெரிய ஒரு கேடயம். என்னுடைய பிள்ளை நல்லா வரணுப்பா, பெற்றோர்களுடைய நிலை எப்படி இருக்கு? தாவா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சில நபர்கள் வருவாங்க, வந்து படிப்பாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை. ஏன்னா இஸ்லாம் பிடிச்சி போய் நான் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை படிக்கணும் அப்படின்னு வர மாட்டாங்க. கடைசி நிலை அவங்க எண்டுக்கு போயிடுவாங்க, லைஃபோட எண்டுக்கு போயிடுவாங்க, வழிகாட்டோட எண்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய பிள்ளையை திருத்த முடியல, ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிடணும், அவன் நல்லபடியாக இருந்தால் போதும், எல்லாம் கடந்த பிறகு. ஆனால் மக்தபு எந்த அளவுக்கு மனிதர்களை உருவாக்குதுன்னா ஆரம்ப காலகட்டத்திலேயே அல்லாஹோட தொடர்புடைய ஒரு மக்களாக மாற்றும். ஆரம்ப காலகட்டத்திலேயே பள்ளியோட தொடர்புடைய ஒரு மக்களாக மாற்றும். ஆரம்ப காலகட்டத்திலே மார்க்கம்னா என்ன, எது ஹலால் எது ஹராம் அப்படி என்று தெரியக்கூடிய ஒரு மக்களாக மாற்றும். அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பான முறையில் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர்கள் மீதும் கட்டாய கடமை. அப்படி யார் கொடுக்க தவறினீர்களோ கண்டிப்பான முறையில் அல்லாஹ் நாளை மறுமையில் கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது. நாளைக்கு மறுமையில் எல்லா மக்களும் ஒன்று கூடியிருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில் அதை சொல்லி காட்டும் பொழுது சொல்கிறான், ஃபஇதா ஜாஅத்தி ஸாஹா, அந்த மறுமை நாள் ஏற்படும் பொழுது எல்லா மக்களும் வந்து நிற்பாங்க. அப்படிப்பட்ட அந்த நிலையில யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ, ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை விட்டு விரண்டு ஓடுவான். இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், பெற்றோர்களே முக்கியமாக உங்களுக்கு வ உம்மிஹி வ அபீ, உங்களுடைய பெற்றோர்கள் இருக்காங்களா, உங்களுடைய தந்தையும் உங்களுடைய தாயும் உங்களுடைய பிள்ளைகளை பாசமாக வளர்த்த பிள்ளைகள், அழகாக வளர்த்த பிள்ளைகள், எனக்கு இவன் தான் கஞ்சி ஊற்றுவான் கடைசி காலத்தில் அப்படின்னு அழகழகாக வளர்த்த உங்களுடைய பிள்ளைகள், அவங்க உங்களை விட்டு விரண்டு ஓடுவாங்க, நீங்கள் அவர்களை விட்டு விரண்டு ஓடுவீங்க. என்ன காரணம்னா இந்த உலகத்தில் என்னுடைய பிள்ளைகளை அழகான முறையில் வளர்த்துருந்தனா, மார்க்கத்தை ஊட்டி வளர்த்துருந்தனா, எந்த அளவுக்கு உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு மக்தபுடைய மதரசாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்திருந்தால் கண்டிப்பான முறையில் நாளைக்கு மறுமையில் நீங்கள் அவர்களை விட்டு ஓட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஆனால் இன்றைய தினமோ நடக்கக்கூடிய மிக மோசமான ஒரு விஷயம் என்னன்னா, எந்த அளவுக்கு மக்கள் பெற்றோர்கள் உலக கல்விக்காக முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ எந்த அளவுக்குன்னா மதரசா போக டைம் கிடையாது. ஏன், காலையில் எழுந்திரிக்கிறான், நேரத்தோடு ஸ்கூல் போகணும், வருவான், பள்ளி முடிஞ்சு வந்தோன்னா சாப்பிட்டுட்டு திரும்பி டியூஷன் போகணும், அதுக்கப்புறம் வருவான், படுத்து தூங்குவான். இப்படியான ஒரு நிலை. உலக கல்விக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் மார்க்க கல்விக்கு எங்கே குறைகின்றதோ நாளை மறுமையில் பெற்றோர்கள் அனைவரும் தன்னுடைய பிள்ளையை விட்டு விரண்டு ஓடியர்களாக இருப்பார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான், குல்லுக்கும் ராயின், நீங்கள் பெற்றோர்களாக இருக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் என்ன சொல்லி வளர்த்தீங்க?
எண்ணத்தை சொல்லி கொடுத்தீங்க. ஒவ்வொரு பெற்றோர் மீதும் கட்டாய கடமை. அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய இந்த மதரசாவை பொறுத்த வரையில் ஏராளமான பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கையால கூட்டு வந்து உட்கார வச்சு பெற்றோர்களும் உட்கார்ந்து குர்ஆன் சொல்லி கொடு. அப்படி என்று சொல்லக்கூடிய எத்தனையோ மக்களை நம்ம பார்க்குறோம். பெற்றோர்களை வந்து விட்டுட்டு வெயிட் பண்ணக்கூடிய மக்களை நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு மதரசாவாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் மக்தபோடு உங்களுடைய கல்வி என்பது முடிந்துவிடக்கூடாது. ஏனென்றால் மார்க்க கல்வியை கற்பது என்பது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் மரணம் வர கட்டாய கடமை. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீமாகவே அன்றி மரணித்து விட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில் சொல்றான். ஒரு மனுஷன் எப்போ முஸ்லீமாக மரணிப்பான், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வோட தூதரை ஈமான் கொண்டு அதன் பிறகு அவன் அதன்படி ஹலால் ஹராமை பேணி வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் அவனுடைய மரணம் என்பது முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய ஒரு மனிதனை நம்ம பார்க்கலாம். இல்லை என்னுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், என்னுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், மார்க்க அறிவு இல்லாமல் இருந்தால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில் மரணிப்பான். நாளை கபருடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், மறுமையுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அதுவும் அவனுக்கு கேள்விக்குறியாக இருக்குமே தவிர, இந்த மக்தவை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான ஒரு வழிகேடுகளுடைய கேடயம்தான் இந்த மக்தபு மதரசாக்கள். எனவே வரக்கூடிய காலங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு மக்தபு மதரசாக்களின் மூலம் அதிகமாக பயன்பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்துருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.